இணைப்பில் இருக்கிறோம். இன்றைய இணைப்பில் ஒரு முக்கியமான, எல்லோருக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அல்லது 2 விஷயங்கள். மைண்ட் செட் ஒன்று, அதில் 2 விஷயங்கள். growth மைண்ட் செட், ஸ்டாட்டிக் மைண்ட் செட். சரி, what do we mean by growth mindset? Before that, what is mindset? Mindset, that is மனப்பாங்கு. ஒவ்வொருடைய மனதின் மனப்பாங்கு. growth mindset, சிலருக்கு வளர்ச்சி சார்ந்த மனப்பாங்கு இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த வளர்ச்சி சார்ந்த மனப்பாங்கை பார்ப்பதை தவிர்த்து விட்டு பாக்கி எல்லாவற்றையும் பார்ப்பார்கள். அப்படியானால் growth mindset is an opportunity to grow. இது ஒரு வாய்ப்பு. இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்பவர்கள் நன்றாக வர முடியும். I can learn to do anything I want. மனசுக்குள் பட்டாம்பூச்சி அல்ல, பறவையே பறக்கிறது, எந்த வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது growth mindset, வளர்ச்சி மனப்பாங்கு. இந்த growth mindset இல்லாமல் இருப்பவர்கள் என்ன செய்ய முடியும்? அது ஒரு வேறு கதை, அதற்கு பிறகு வருவோம். இந்த என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா, ஐ கேன் டு எனிதிங் அப்படின்னா அதில் தடைகள் இல்லை, அதில் சில இடர்பாடுகள் இல்லை. அதனால் அவர்கள் வெகுவாக அதில் முனைப்போடு செயல்பட்டு, நீங்கள் பார்க்கலாம், மிக வெற்றி பெற்றவர்கள் எல்லோரும் எங்கேயும் தடுக்கி விழுந்து வரவில்லை, நொண்டி நொண்டி எங்கேயோ வாழ்ந்து இப்பொழுது வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அந்த ஓட்டம் வருவதற்கு அத்தனையும் தேவை. சரி, இது வந்துவிட்டால் மிகவும் நன்றாக, ரைட். மனசுக்குள் ஒரு மத்தாப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன? challenges help me to grow. நான் எந்த விதமான தடைகளையும் எந்த விதமான எதிர்ப்புகளையும் தாண்டி வருவதற்கு எனக்கு துணிவு இருக்கிறது, நான் வர முடியும் என்று நினைப்பது பாசிட்டிவ் அல்லது growth mindset. Growth mindset is positive. The challenges help me to grow. எந்த விதமான, யார் வேணால் என்ன வேணால் போடுங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அவர்கள். அப்படித்தான் challenges always help the people who open up and look for the opportunities to grow. சரி, my effort and attitude determine my abilities. Effort and attitude decide about abilities. அப்படின்னா what do we mean by that? நான் செய்யக்கூடிய முயற்சிகளும் நான் எந்த வகையில் வெற்றி அடைந்தாலும் அந்த வெற்றிக்கு என்னுடைய முயற்சி முழுமுதற் காரணம் என்று நம்புபவர்கள் வளர்ச்சி மனப்பாங்கு உடையவர்கள். அந்த ஆட்டிடியூட், இன்னொரு மனப்பாங்கு, டிட்டர்மைன் மை எபிலிட்டிஸ், அதாவது செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள் விதித்து கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லவா, அப்பொழுது நான் வெற்றியை தட்டி பார்த்து தடவி கொடுத்து என்னோடு கூட்டிச் செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லுபவர்களுக்கு உண்மையிலேயே ஏதோ ஒரு திறமை இருக்கத்தான் வேண்டும். என்னுடைய முயற்சியும் என்னுடைய மனப்பாங்கும் என்னுடைய திறமைகளை கட்டமைக்கின்றன. இந்த தனக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல், ஐ கேன் டூ அப்படிங்கிற ஒரு ஃபீல், அதுதான் growth mindset. நானெல்லாம் போய் எங்கே செஞ்சு என்ன ஆகப்போகுது, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசி என்ன ஆகுது அப்படின்னு நான் நினச்சேன்னா தட் இஸ் செல்ஃப் டிஃபீட்டிங், தட் இஸ் ஸ்டாட்டிக் மைண்ட் செட். இருக்கிற இடத்துல இப்படியே இருந்துட்டு இப்போ புதுசாக என்னத்தை செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்கு நீங்கள் வந்துடுவீங்க. சரி, ஃபீட்பேக் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ்.
எனக்கு யாராவது நீ இப்படி செய்வது சரியில்லை, இப்படி செய்தால் நன்றாயிருக்கும், இப்படி செய்யும் பொழுது வேறு மாதிரி இருக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள் என்றால் அது அந்த ஃபீட்பேக் திரும்ப நமக்கு எடுத்து கூறுதல். அந்த மாதிரி கூறும் பொழுது அதை நான் நல்ல முறையில் எடுத்துக்கொண்டால் எனக்கு growth மைண்ட் செட், வளர்ச்சி மனப்பாங்கு உண்டாகிறது. அது இல்லாத பட்சத்தில் அங்கேயே நின்று சுற்றி கொண்டிருக்க வேண்டும், முன்னேற முடியாது, முன்னே செல்ல முடியாது. சரி, I am inspired by the success of others. அவனெல்லாம் ஜெயிச்சிட்டான், நம்மெல்லாம் எப்போ எங்கே போய் என்ன பண்ண? இது ஸ்டாட்டிக் மைண்ட் செட். அங்கேயே நின்றுட்டு அந்த புதைகுழிக்குள்ளேயே சுற்றி கொண்டிருப்பது. எப்போ வெளியில் வந்து when people are doing like this, why not me? அந்த கேள்விகள் ஏன் நமக்கு வரமாட்டேங்கிறது? அவன்லாம் செய்யலாம், அவனுக்கெல்லாம் வந்து அவங்க அப்பா செஞ்சிட்டாரு, இல்லைன்னா அவனுக்கு அதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நீ முயற்சி செய்தாயா? மனப்பாங்கை மாற்று, வளர்ச்சி கிளர்ச்சியோடு ஓடி வந்து உன்னை கட்டிக்கொள்ளும். அது இல்லாத காலத்தில் கஷ்டம்தான். சரி, இந்த அடுத்தவர்களுடைய வெற்றியை எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. நான் சாதாரணமாக என்ன ஆகும் என்றால், யாராவது வெற்றி அடைந்து இவனெல்லாம் ஜெயிச்சிட்டான் என்று புறம்பேசுபவர்கள் தான் அதிகம். அதை விட்டுவிட்டு அவன் ஜெயிச்சிட்டான், அதில் என்னமோ ஒரு காரணம் இருக்கணும், அந்த காரணம் இல்லாமல் அவனால் அதை செய்ய முடியாது. அந்த காரணம் என்ன என்றை நான் கண்டுபிடிக்கிறேன் என்று எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிக்கும் பொழுது தான் சரி, ஏதோ ஒரு ஸ்பார்க் அதில் வருது இல்லையா, அதை வச்சு மேலே வர்றது. அப்போது இந்த புதுசாக ஏதாவது செஞ்சு பார்க்கலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டாட்டிக், அதாவது நின்று விட்ட ஒரு மனப்பாங்கு இல்லை, தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருக்கிறது அல்லவா. அப்போது இந்த மாதிரி எனக்கு புதுசாக ஏதாவது ஒன்றும் வேண்டாம், இந்த பெட் கிரைண்டர் கண்டுபிடிச்சவர் எப்படி கண்டுபிடிச்சார்? அது பாட்டுக்க சுற்றிட்டு இருந்தது, ஏன் நான் ஏன் உங்கள்கிட்ட வரணும், நீ ஏன் எங்கிட்ட வரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டார். அந்த கிரைண்டர் வந்து அப்படியே டில்ட் பண்ணி சாந்தா டில்ட்டிங் வெட் கிரைண்டர், நான் வேலைக்கு வந்த புதுசில் இது ஒரு பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருந்தாங்க. சாந்தா டில்ட்டிங் வெட் கிரைண்டர் என்ன அது? அப்படியே அங்கேயே சாச்சு அப்படியே மாவு எடுத்தல். அப்போது ஏதோ ஒரு புதுமையை புகுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்ததுனால தானே அதே வெட் கிரைண்டரை 1000 பேர் செய்கிறாங்க, 50 ரூபா வித்தியாசத்தில் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மார்ஜின் அவ்வளோதான். ஆனால் இங்கு அதையெல்லாம் தாண்டி பணம் வருகிறது. ஆனால் எனக்கு வரவேண்டிய பணம் இதல்ல, எவ்வளவோ என்ற எண்ணத்தில் ஒரு புதுமை படைக்க புகுந்தார்கள் அல்லவா. தட் இனோவேஷன், எஸ், இட் மே பி an altered innovation, but still it is an innovation. எப்படி? கிரைண்டர் இருக்குது, எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க, சரி, எல்லாரும் வந்துட்டு போய் ஸ்டாட்டிக். அப்போ டைனமிக் என்ன, growth என்ன? இதை இப்படி பண்ணுனா எப்படி? அதுதான் டில்ட்டிங் வெட் கிரைண்டர் கண்டுபிடிச்சாங்க. இப்போது அந்த டில்ட்டிங்கு டேபிள் டாப்புக்கு வந்துருச்சு, டேபிள் டாப்பு அந்த பாத்திரம் டாப்புக்கு வந்துருச்சு, அது பாக்கெட் டாப் அளவுக்கு வர்ற அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஆக ஒவ்வொன்றிலும் இது போகும் பொழுது இதற்கு பெயர் தான் growth மைண்ட் செட், வளர்ச்சிக்கான மனப்பாங்கு. இந்த வளர்ச்சிக்கான மனப்பாங்கு இருக்கும் பொழுது யாரும் தோல்வியை தொட முடியாது, தழுவ முடியாது. இதை முடித்துக்கொண்டு அடுத்ததில் வேறொரு பிரிவில் அந்த நிலையான மனப்பாங்கை பற்றி பார்ப்போம்.